الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா விளக்க வகுப்பில் இன்றைய தினம் தர்பியாவோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாம் கூறும் சிரிப்பின் ஒழுங்குகள் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன். சகோதரர்களே, இஸ்லாம் சிரிக்க சொல்லுகின்ற மார்க்கம். அந்த சிரிப்பை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகின்ற மார்க்கம். நாம் நினைத்தது போன்று எதையுமே செய்ய முடியாது. அனைத்துக்கும் அல்லாஹுடைய தூதரிலே இருந்து அழகிய முன்மாதிரி மிக்க மார்க்கம் என்று சொன்னால் அது நான் நீங்களும் வாழுகின்ற இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கம். இந்த சிரிப்பு என்பது மனிதனுக்குள் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியுள்ள பண்புகளில் மிக மிக முக்கியமான ஒரு பண்பு தான் சிரிப்பு என்று சொல்லக்கூடியது. உங்களுக்கு தெரியும், இரக்கம், கோபம், வெக்கம், பயம், இந்த குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு வந்ததுக்கு பின்னால் தான் இதெல்லாம் வரும். அது கோபமாக இருக்கட்டும், அச்சமாக இருக்கட்டும், அல்லது வேறு இரக்கமாக இருக்கட்டும், வெக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு வயசுக்கு பின்னால் வரக்கூடியது. ஆனால் அல்லாஹு தாலா இந்த சிரிப்பை பொறுத்த மட்டுக்கும் மனிதன் பிறந்த உடனே இருக்கின்ற ஒரு தன்மையாக அல்லாஹு தாலா இந்த சிரிப்பை வச்சிருக்கிறான். இந்த சிரிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அதாவது ஒரு மனிதன் சிரிக்காமல் வாழ முடியாது என்ற அளவுக்கு இது ஒரு இயற்கையான ஒன்றாக அல்லாஹு தாலா இந்த பூமியில் ஆக்கி வச்சிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். ஒரு மனிதனோட பின்னி பிணைந்த ஒரு உணர்வாக, ஒரு உறவாக சிரிப்பு ஒரு மனிதன் இருக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். இது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலாக கொடுத்த ஒன்று தான் சிரிப்புன்னு சொல்லக்கூடியது. அல்லாஹு தாலா மனிதனுக்கு ஸ்பெஷலாக கொடுத்த ஒன்று தான் சிரிப்பு என்று சொல்லக்கூடியது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு தீர்வாக அல்லாஹு தாலா இந்த சிரிப்பை வச்சிருக்கிறான். சிரிப்பினூடாக கவலைகளை எல்லாம் ஒரு மனிதன் சுலபமாக மறந்துடுறான். சில நேரங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடி மகிழ்ச்சியாக சிரிக்கிற நேரம் அவனுக்கு இருக்கிற வேதனை எல்லாம் இல்லா போய்த்துது. தண்ட மனைவியோட, தண்ட உறவுகளோட, தண்ட பக்கத்து வீட்டார்களோட, தண்ட குடும்பத்தோட சிரிக்கிற நேரம் அவனுக்குள்ள நிறைய பிணிகள் நீங்கிறதுக்கு, நோய்கள் நீங்கிறதுக்கு, நிறைய ரிலாக்ஸ், நிறைய மன அமைதி, நிம்மதி எல்லாம் வாரத்துக்கு அடிப்படையான ஒன்றாக இந்த சிரிப்பு இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். சிரிப்பை பொறுத்த மட்டுக்கும் யாருக்கிட்ட எல்லாம் இந்த பண்பு இருக்குதோ இவங்க போகிற இடங்கள்ல எல்லாம் நண்பர்களை, ஃப்ரெண்டுகளை தேடிக்கொள்வாங்க. அது ஒரு அற்புதம் தான். சிரிக்கிற தன்மை யார்கிட்ட எல்லாம் இருக்குமோ இவங்க நிறைய நண்பர்களை தேடிக்கொள்வது சுலபம். இவங்களை பொறுத்த மட்டுக்கும் இவங்களோட மகிழ்ச்சி அவங்களோட மட்டும் இருக்காது. சிரிக்கிறவங்களோட மகிழ்ச்சி அவங்களோட மட்டும் இருக்காது. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிறரையும் மகிழ்விக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். சில நேரம் அந்த மக்களை அவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் பார்க்குறோம். அவர் வந்தால் கொஞ்சம் மனசு விட்டு சிரிக்கலாம், அப்பா கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கலாம் என்ற ஒரு நிலைமையில் சில மக்களை, சில மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் அறிவில்லாதவர்கள், மார்க்கம் பற்றிய தெரிவில்லாதவர்கள், இது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மார்க்கம். சிரிப்பை பற்றி பேசாத மார்க்கம், சிரிக்கிறத பற்றி கணக்கெடுக்காத மார்க்கம். அதாவது இஸ்லாம் சிரிப்பை பற்றி பேசல என்று சொல்லக்கூடிய அளவில் பல மக்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த சிரிப்பு சம்பந்தமாக ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் ஒரு ஆய்வாம். அதாவது நோய் நிவாரணி சிரித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதால இரத்தத்தில் சுகர், சர்க்கரையிட அளவு குறையுதாம். இது அதாவது இரத்த அழுத்தத்தை குறைச்சி நரம்பு மண்டலத்தில் புத்துயிரை கொடுத்து தசை பிடிப்புகளை தளர்த்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இது இந்த சிரிப்பு இருக்கிறதோட மனிதன் ஹார்ட்டை, இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும்
இந்த சிரிப்பு இருக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுதலை நாங்கள் பார்க்குறோம், சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே சிரிப்பை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மனிதன் தனியாக இருக்கிற நேரம், அவனுக்கு சிரிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு. ஒரு மனிதன் பல பேரோட சேர்ந்து இருக்க போக்கில் வாய்விட்டு சிரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இது ஆய்வு எங்களுக்கு சொல்லித்தருது. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு சராசரியாக 300 முறை சிரிக்குதாம். ஒரு குழந்தை புள்ள ஒரு நாளைக்கு சராசரியாக 300 முறை சிரிக்கிறதாக ஆய்வு சொல்லுது. வளர்ந்த ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சிரிக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு சொல்லுது. ஒரு வளர்ந்தொத்தர் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சிரிப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. சிரிப்பு என்பது ஒரு உடற்பயிற்சியாக விஞ்ஞானம் சொல்லுது. அது எப்படி சொல்லுது என்று சொன்னால், 100 முறை ஒருத்தர் சிரித்தால் 15 நிமிடங்கள் வேகமாக சைக்கிள் மிரிக்கிறதுக்கு சமம் என்று சொல்லி மருத்துவ நிபுணர்கள் சொல்றதையும் நாங்கள் பார்க்கிறோம். இது நான் நோமலாக மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு வந்தது. இஸ்லாத்திர பார்வையில் சிரிப்பை நாங்கள் பார்ப்போம். குர்ஆன் சுன்னாட நிலையில் இந்த சிரிப்பு என்ன சொல்லணும்னு நாங்கள் பார்க்கணும். உண்மையிலே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் இந்த சிரிப்பு. உண்மையிலே ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சிரிப்பை மனிதனுக்கு ஒரு அருளாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த சிரிப்பை பற்றி சொல்ற நேரம் சிரிப்பெல்லாம் புகழ்ந்து சொல்றான். சிரிக்கிறது அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்றான். அதாவது அல்லாஹ் தஆலா அதை விரும்புறதால தான் அல்லாஹ் சிறந்த பண்பாக அல்லாஹ் சொல்றான். அதை வெறுக்கிறார் இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்க தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் சொல்றான், வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா. நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் சிரிக்கவும் வைக்கின்றான், அளவும் வைக்கின்றான். சிரிக்க வைக்கிறதும் அவன் தான், அழ வைக்கிறதும் அவன் தான். அல்லாஹ் தஆலா 53 43 அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் இடத்துல சொல்ற நேரம், வுஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா ضاحكத்தும் முஸ்தபிஷிரா வ வுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா. அதாவது வுஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா, அந்த நாளில் சில முகங்கள் ஒளி இளங்கி ஒளி வீசிக்கொண்டிருக்கும், மகிழ்ச்சியோட சிரித்து கொண்டிருக்கும். தாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, ஒரு சுபசோபனம் மகிழ்ச்சியோட நன்மாராயத்தோடு வாஹிகா சிரித்து கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலா 80-38 அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மறுமை நாளில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியங்கள்ல ஒன்று சிரிப்பு. மறுமை நாளில் நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் பாக்கியங்கள் ஒன்று சிரிப்பு. கெட்டவர்கள்ட முகம் கடுகடுவெண்டு கருத்து போய் சுருண்டு போய் இருக்கின்ற நிலைமையில சிரிப்புன்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தடுத்துடுறான். கெட்டவங்களுக்கு சிரிப்பூண்ட பாக்கியத்தை அல்லாஹ் மறுமையில தடுத்துடுறான். ஆனால் சொர்க்கவாசிகள் சுவனத்தில் அடைகின்ற இன்பங்கள உச்சகட்ட இன்பங்கள்ல ஒன்று சிரிப்பு. சொர்க்கத்தில் கிடைக்கின்ற அந்த அழகான சந்தர்ப்பமான சிரிப்பை உலகத்தில் வாழுகின்ற நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குள்ள வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்திக்கொள்ளணும். வுஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா தாஹிகத்தும் முஸ்தபிஷிரா வ வுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா. சில முகங்கள் புன்னகையோடு மகிழ்ச்சியோடு சிரித்திருக்கின்ற நேரம் சில முகங்கள்ல புழுதி படர்ந்து போயிருக்கும். அவங்க இழிவானவங்களாக இருப்பாங்கன்றவ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சிரிப்பை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்த நாள்ல சில முகங்கள் மலர்ந்திருக்கும், தன்னை இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். சில முகங்கள் சோகமாக இருக்கும், பேராபத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கும் என்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சிரிப்பை பற்றி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு சூரா லுக்மான் நல்லா பேசிக்கொண்டு வரார். அதில் நீங்கள் கேள்விப்பட்ட வரலாறு தான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உலகத்தில் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். இவர் நடந்து வாராரு, ஒரு பவனி ஊர்வலம் வாராரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிக பிரமாண்டமான படை பட்டாளத்தோட ஊர்வலம் வாரார். இது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார். ஒரு அழகான ஒரு காட்சி எல்லாம் பேசுறார். அப்படி பேசிக்கொண்டு வரப்போக இடையில எல்லாம் சொல்றான், சுலைமான் என்கின்ற அந்த மனிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிரமாண்டமான படையோடு எறும்பு புற்றருகே வந்தார். அது ஒரு எறும்பு கூட்டம், நிறைய ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஓடுகின்ற ஒரு புத்துக்கிட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. இந்த நேரத்தில் காலத் நம்லா யா ஐயுஹன் நம்லுதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூது வஹும் லா யஷ்உரூன். அங்க இருந்த எறும்புகளுக்கு கேப்டன் தலைமை எறும்பு சொல்லிச்சாம், எறும்புகளே
ஓடி போய்த்து பொந்துக்குள்ள நுழைஞ்சிக்கோங்க. சுலைமானும் பிரமாண்ட அலைஹிஸ்ஸலாத்து அந்த பிரமாண்டமான படையும் வராங்க, எங்களை நசுக்கிடுவாங்கன்னு தலைமை எறும்பு சொன்னது. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபதபஸ்ஸம தாஹிகன் மின் கௌலிஹா, நபிமார சிரிச்சிக்கிறான். ஃபதபஸ்ஸம தாஹிகன் மின் கௌலிஹா, எறும்பு சொன்ன வார்த்தை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு காதால கேட்க வச்சான். லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். சுலைமான் நபிக்கு கொடுத்த அற்புதங்கள் நிறைய, அருள் பாக்கியங்கள் நிறைய நிறைய அல்லாஹ் கொடுத்தார். அதுல ஒன்றுதான் எறும்பு பேசுறத காதுல கேட்டாரு. கேட்டதோட ஃபதபஸ்ஸம, தபஸ்ஸும் இப்திசாம், தபஸ்ஸும்ன்றது அது ஒரு புன்முறுவலுக்கு சொல்றது. ஃபதபஸ்ஸம தாஹிகன் மின் கௌலிஹா, எறும்பு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்து சிரித்தார். ஃபதபஸ்ஸம தாஹிகன், புன்முறுவல் பூர்த்து வாய்விட்டு சிரித்து, ரப்பே நீ எனக்கு தந்திருக்கிற இந்த அருட்கொடைகளை இன்னும் விசாலமாக்கி தா என்று பணிவோடு கேட்டார் என்றதை 27-18 சூரா லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இஸ்லாம் பிறரை சந்திக்கிற நேரம் மலர்ந்த முகத்தோட சந்திக்கிறத ஒரு பெரிய இபாதாவாக பாக்கு, நல்ல காரியமாக பாக்கு. அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீக், நீ மனிதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோட, இன்முகத்தோட, சிரித்த முகத்தோட, புன்முறுவல் பூத்த முகத்தோட சந்திக்கிறது உட்பட எதையும், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமா கருதிடாதே என்றாங்க. இது பாருங்க, நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்க என்ன சந்திக்கிறீங்க, இதுல என்ன குறைப்பா? சந்திக்கிற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும், கொஞ்சம் தலையை வளைச்சி ஒரு புன்முறுவல் பூத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிக்கிறதுல சில முகங்கள் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எள்ளு கொண்ட போட்ட சுஸ்ன்னு பொறிஞ்சு வைத்திருமா இருக்கும், ஏன்னா சிரிப்பே வராது. சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில பேர் வாழ்றாங்க, என்ன என் மாப்பிள்ள சிரிப்பை காணவே இயலா, என் பொண்டாட்டியில சிரிப்பை காணவே இயலா. இது ஒரு வித்தியாசமான லைஃப். தபஸ்ஸும் என்பது ஒரு மூமின்ற வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்று. அதாவது புன்முறுவல் என்பது ஒரு மூமின்ற வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இதனால அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நீ சந்திக்கிறது உட்பட எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இழிவாக பார்த்திடாதே என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூதர் ரலியல்லாஹு மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமில் 4760 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த சிரிப்பை பொறுத்த மட்டுக்கும், அதாவது அல்லாஹ்விடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன்னதமான ஆன்மீக தலைவர். அந்த அல்லாஹ்விடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்த முகத்தோட தான் மக்களோடு இருந்திருக்கிறார். கடுகடுப்பா இருக்கல்ல, கரடுமுரடான சுபாவத்தோடு இருக்கல்ல, இன்முகத்தோடு இருந்தாங்க. இந்த சிரிப்புன்றது காசு கொடுத்து வாங்குறோண்டல்ல, இது ஒரு மனிதன் ஒட்டோ வரணும், உள்ளத்தால வரணும். ஒருத்தனை காண்ற நேரம் நான் ஒரு சதக்கா செய்ய போறேன், என்ன சதக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும், இல்லையா குறைஞ்சது ஒரு சிரிப்பு, அதை தான் சதக்காவா பார்க்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக தலைவர், உலகத் தலைவர், சுபஹானல்லாஹ். அவர் மக்களோட கரடுமுரடா இருக்கல, சிரிப்போட இருந்தாங்க. பாரவங்க யாரு சரி கூட்டமா இருந்தால் உங்கள யாரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்கிற அளவில் ஒன்றரை கலந்திருந்தாங்க. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி உங்களோட இருக்கிறாங்களே இந்த பலகீனமானவங்க, நலிவுற்றவங்க, மக்களிட பார இழிவுற்றவங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, மிஸ்கீனிகள், பரம மிஸ்கீனிகள், இவங்களை நீங்க விரட்டிடவானாம். வலா தத்ருது, விரட்டிடவானாம், உங்களோட வச்சுக்கோங்க. நீங்க என்ன சரி செய்யற, ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னால் வசாவிருகும் பில்லம், இந்த ஆக்களோட அவங்களோட பாரு இழிவு உங்களோட சுத்தி 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 ஒரு சின்ன குரூப் இருக்குது, அவங்களோட நீங்க ஆலோசனை பண்ணிக்கோங்க இறக்குற அளவுல, வசனத்தை இறக்கி வைக்கிற அளவுல ரசூலுல்லாஹ்ங்கன்ற சமூகத்தில் இருக்கிற மக்களோட இன்முகத்தோடு இருந்தாங்க. நபிகளாருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது மா ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து அஸ்லம்து வலா ரானி இல்லா லஹிக், நான் இஸ்லாத்தை தழுவிய நாள்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை என்ன விட்டு மறைந்து மீண்டும் மறுபடி என்ன கண்டால் அவர் சிரிக்காமல் இருந்ததில்லை. நான் நீங்கள் இப்ப இந்த தூணுக்கு சந்திக்கிறோம், திருப்பி நான் நீங்கள் அந்த தூண் மறைஞ்சு சந்திக்கிறோம், அந்த திரைக்கு இங்கால சந்திச்சோம், மறைய போய் திரையோட வழியில வர 2 பேரும் சந்திக்கிறோம். இப்ப மூமின்கிட்ட புன்னக வரணும்.
ரசூலுல்லாஹ்வை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து பார்த்திருக்கிறேன். பேசுவாங்க, மறைவாங்க, அடுத்த செகண்ட் சந்தித்தால் மீண்டும் புன்முறுவல் போக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் 4880 4522 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வைக்கிறதுக்குண்டே சஹாபாக்கள் நபி தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துல்லாண்டத்தர் இருந்தார். அவர் ஹிமார் கழுதை என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார். சமூகத்தில் கழுதை என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார். இவர் எப்படின்னு சொன்னால் வக்கான யுலக்கப் ஹிமார், அவர் கழுதை என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார். வக்கான யுதஹிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சிரிக்க வைப்பார். சமூகத்தொத்தர் இருந்தாரு. ஹிமார் கழுதேண்டு மக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இவர் அல்லாஹ்வுடைய தூதரை சிரிப்பூட்டக்கூடியவராக இருந்தார். புகாரியில் 6780 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இந்த பாடத்துக்கு போய் பார்க்கிறேன். அதாவது தோண்ட 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 புதையல் மாதிரி வந்துட்டே இருக்குது செய்திகள். சுருக்கமாக தான் உங்கள்கிட்ட சொல்றேன். சிரிப்பு சம்பந்தமாக அவ்வளோ ஆழமான செய்திகள் பதியப்பட்டிருக்குது. நாங்கள் நினைக்கிற மாதிரி இஸ்லாம் சிரிக்க வேண்டாம் என்ற மார்க்கம் அல்ல. ஆனால் இஸ்லாம் எதா இருந்தாலும் வழிகாட்டலை தர இந்த முறையில் நடந்து கொண்டு சொல்லும். பாருங்க, அறியாமை கால அந்த ஜாஹிலியா கால பேச்சுகளை, மூட நம்பிக்கைகளை சஹாபாக்கள் பேசிக்கொள்வாங்க, சிரிப்பாங்க. சிமாக் இப்னு ஹர்ப் என்ற நபித்தோழர் சொல்றாரு, அதாவது சொல்றாரு, நான் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட சபையில் அமர்ந்திருக்கிறீங்களா, இருந்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். இருந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சூரியன் உதயமாகாத வரைக்கும் சுபஹ் தொழுத இடத்திலிருந்து எழும்ப மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. சூரியன் உதயமானதுக்கு பின்னால் எழும்புவாங்க. அப்ப மக்கள் அறியாமை கால ஜாஹிலியா கால விஷயங்களை பேசி சிரித்து கொண்டிருப்பாங்க. இதை ரசூலுல்லாஹ் தன்னுடைய காதால கேட்டு புன்னகைத்து கொண்டிருப்பார்கள். முஸ்லிமில் 1188வது ஹதீஸ். சஹாபாக்கள் இப்படி எல்லாம் இருந்தோம் தெரியுமா, இவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை இருந்தோம் தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், அந்த மரத்தில் வாழை கொலிகினோம், அதில் மரத்துக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், ஹூபல் கிட்ட போனோம், வத்து கிட்ட போனோம், சுவா கிட்ட போனோம், பெய்தாங்கிட்ட உதவி கேட்டோம், இப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்றை பேசுகிற நேரம், பழைய காலங்களை பேசுகிற நேரம் சிரிப்பாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், கண்ணியப்படுத்தினா, எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படி பேசி சிரிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தண்டா காதால கேட்டு புன்னகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்க நான் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் சிரிப்பிட்டு கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் அவங்கள தடுக்க மாட்டாங்க. அதாவது எப்பொழுதுமே சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைச்சு மறுமையிட சிந்தனையிலே வாழணும். சிரிக்கவே படாது. பிறந்துட்டேன், இனி வாழ்ந்துதான் ஆகணும், சிரிக்காமத்தான் வாழணும், கவலையோடு வாழணும், மறுமையை மட்டுமே நினைச்சு வாழணும் என்று நினைப்புல ஒரு நபி தோழர் இருந்தார். அவரை ஹண்டலா இப்னு அபி ஆமிர் என்று சொல்லுவோம். இந்த ஹண்டலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அப்படி இருக்கலாம், சிரிக்காம இருக்கணும், அதெல்லாம் ஒதுக்கி சும்மா மறுமையோடு அப்படியே நினைச்சு கொண்டிருக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும் என்ற மாதிரி நினைச்சார். அவர் கேளா. இவர் என்ன செஞ்சாரு, இதை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுவோம் அப்படின்னு வாராரு. வரப்போக்கில் இடையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு அடுத்த ஈமான்தாரியை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து சொர்க்கம் போகக்கூடிய உயர்ந்த உன்னதமான ஈமான் உச்சகட்டத்தில் உள்ளவரை சந்திக்கிறார். கைபாந்தியா ஹண்டலா, ஹண்டலா எப்படி அப்பா சோமாய்க்கிறீங்களா, என்ன நடப்புகள் அப்படின்றாங்க. குல்து நாஃபக ஹண்டலா, ஹண்டலா முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்றாரு. இவர் சொல்றாரு, நான் முனாஃபிக். ஏது உண்மை வைத்தான், அவர் ஒப்பிட்டு பார்க்கிறாரு, நான் முனாஃபிக் ஆகிட்டேன். இவர் கேட்கிறார், அதாவது சுப்ஹானல்லாஹ் மா தகுல், என்ன சொல்றா, சுப்ஹானல்லாஹ், அடே முனாஃபிக்ன்ற சின்ன விஷயமா, நயவஞ்சர்கள் நரகத்தின் அதல பாதாளத்தில் இருப்பார்கள் குர்ஆன் சொல்லுது. சின்ன வார்த்தையா பேசுறாய், நாங்க நோமலா போய் முனாஃபிக், அப்ப முனாஃபிக், லா ஹவுல வலா குவத்த பில்லாஹ். சஹாபாக்கள் பயந்த வார்த்தை அது, எங்களுக்கு யாரையும் அப்படி சொல்லலாம். இப்ப இவர் கேட்கிறாரு, ஹந்தலா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, சுப்ஹானல்லாஹ், நீங்க என்ன முனாஃபிக்னு சொல்றீங்க? இல்ல, நக்கூனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதக்கர்னா பின்னார் வல் ஜன்னா ஹத்தா கான்னா ராயின் ராயின். நாங்க அல்லாஹ்வோட சபையில இருக்கிறோம். அபூபக்கரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வோட சபையில இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்றாரு, நரகத்தை பற்றி ஞாபகப்படுத்துறாரு. கண்முன்னுக்கு நரகம் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், கண்முன்னுக்கு சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங்.
ஃபைதா ஹரஜ்னா மின் இன்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபஸ்னல் அர்வா அஸ்வாஜ் வல் அவுலாத் வத்திஆத் ஃபனசீனா கஸீரா. எனக்கண்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு பேய்த்திட்டால், புள்ள குட்டியோட சேர்ந்துட்டால், குழந்தைகளோட சேர்ந்துட்டால், விளையாடுறது ஜொலி பண்றது எங்கட எல்லாமே மறந்து, புள்ள குட்டி சொத்து பத்து பொருளாதாரம் இதெல்லாம் எங்களை மறக்க செய்யுது. நிறைய நான் மறந்துடுறேன், இதெல்லாம் மறந்து சிரிச்சு சிரிச்சு பேசுகிற அளவுக்கு நான் பேய்த்திடுறேன் அப்படின்றான். ஈமான்ல உச்சாட்டத்தில் இருக்கிற டொப்பி ஈமான்தாரு சொன்னாரு, வா 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 போ, 2 பேரும் போ. அதே நிலைமை தான் எனக்கும். யாரு ஈமான்ல உச்சாட்டத்தில் இருக்கிற சொல்றாரு, வா போ. 2 பேரும் போறாங்க. அதாவது அபூபக்கர் ஹத்தா தகல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் வாங்க போகும். 2 பேரும் விறுவிறுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. குல்து நாஃபக ஹண்டலா, அல்லாஹ்வே நான் முனாஃபிக் ஆயிட்டேன்னாங்க. என்ன ஹண்டலா பிரச்சனைன்னாங்க. இவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் வமாதா குல்து யா ரசூலல்லாஹ் நகூன இந்தக துதக்கிருனா பின்னார் வல் ஜன்னா ஹத்தா கான்னா ராய். அல்லாஹ்வே நீங்க சொர்க்கத்தை பத்தி சொல்றீங்க, நரகத்தை பத்தி சொல்றீங்க, கண்கூடாக கண்முன்னுக்கு பார்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபைதா ஹரஜ்னா மின் இந்திக ஆஃபஸ்னல் அஸ்வாஜ் வல் அவுலாத் வத்திஆத் நசீனா கஸீரா. நாங்க எந்த அளவுக்கு சொன்னால் கண்கூடாக இதை பார்க்கிறோம். நாங்க வீட்டுக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு மனைவி மக்களோட குழந்தைகளோட விளையாடுறோம், வியாபாரம் போன்ற காரியங்கள் ஈடுபடுறோம், அதிகமான மார்க்க விஷயங்களை மறந்துடுறோமே, சிரிச்சு சிரிச்சு அப்படியே பேய்த்திடுறோமே என்று ஈமான்ட பலகீனத்தை சொன்னார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, இந்த முஹம்மதுட உயிர் ஆன்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், லவ் அன்தும் ததுமூன் அலாமா தக்கூனூன் இந்தி, எனக்கிட்ட இருக்கிற இதே ஃபீலிங்ல, எனக்கிட்ட இருக்கிற இதே உணர்வுல, எனக்கிட்ட நீங்க இருக்கிற அதே மாதிரி மட்டும் உங்களுக்கு வாழ ஏழும் என்று சொன்னால், திக்ர் செஞ்சேண்டே இதே நினைவோட இதே சிந்தனையோட உங்களுக்கு மட்டும் வாழ ஏழும் என்று இருந்தால், லஸாஃபஹத்துக்குமுல் மலாயிகா அலா ஃபுர்ஷிக்கும் வஃபி துர்கிக்கும், உங்களை மலக்குமார்கள், உலகத்தில் இருக்கிற அப்துல்லா மீசா மூசாவும் இல்லை, இந்த மலக்குமார்கள் வந்து உங்களோட படுக்கை அறைகளிலும் உங்களோட பாதைகளிலும் உங்களை கட்டி பிடிச்சி முசாஃபா செய்வாங்க. ஹண்டலா அது சாத்தியம் இல்லை. ஹண்டலாவே யா ஹண்டலா சா வசா சலாச மர்ரா சொன்னாங்க, ஹண்டலாவே சிறு நேரம் மார்க்க விஷயத்தை ஈடுபடுங்க, சொர்க்கத்தை தேடுங்க, மனை மக்களோட மகிழ்ச்சியா இருங்க, மனை மக்களோட மகிழ்ச்சியா இருங்க, மனை மக்களோட மகிழ்ச்சியா இருந்துக்குங்க. அல்லாஹ் 3 முறை திருப்பி திருப்பி சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல 4937 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது எதை சொல்லுது? சிரிப்புத்தான் என்றதல்ல, சிரிச்சியும் வாழணும். மர்மம் மட்டும்தான் அல்ல, இன்மையும் வேணும். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா முடிக்கல்ல, வஃபில் ஆখিরাতি ஹசனா. கௌபத்துல்லா சுத்தி சுத்தி கேளு. மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில என்னோதணும், யா அல்லாஹ் இந்த உலகத்திலையும் தான் அல்லது மறு உலகத்திலையும் தான் அல்லது, இப்படி கேட்கணும். இப்ப என்ன கேளுங்குது, ஒரு மனிதன் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும். அது மட்டும்தான் அல்ல, 2 வேளை சிரிச்சு சந்தோஷமா புள்ள ஊட்டியோட வாழணும், ட்ரிப் போகணும், ஜொலி பண்ணணும், மார்க்கத்துக்குள்ள இருந்து எல்லாம் நடக்கணும். அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அளவோட சிரிக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, லா துக்ஸிருல் தஹ்க் ஃபைன் கஸ்ரத்துல் தஹ்க் துமித்துல் கல். அல்லாஹ் சொல்றாங்க, அதிகமாக சிரிக்காதீங்க. ஏன் தெரியுமா? அது அதிகமாக சிரிக்கிறது உள்ளத்தை மரணிக்க செய்து விடும் என்று சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாயிலாக இப்னு மாஜா 4193 4083 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் என்ன தெரியுமா? சிரிப்பின் ஒழுங்கு தான் என்ற தலைப்பே. அதாவது உண்மையை சொல்லித்தான் சிரிக்க வைக்கணும். சில பேர் இருக்கிற அவங்க எதிர்பார்த்துட்டு இப்போ வருவார், அவர் வந்ததோட அப்படி ஆஹூ எல்லாம் போட்டு கூச்ச போட்டு உட்கார வச்சாச்சு, அவர் நிறைய தலையை பேப்பா பண்ணிக்கொண்டே வார். சிரிக்க வைக்கணும். அல்லாஹ் மகா கெட்டவங்க அவங்க. ஹதீஸ் அப்படிதான் சொல்லுது, அவங்க மகா கெட்டவங்க, மனிதர்களை மிக கெட்டவங்க, மோசமானவங்க. அப்படி இருக்கப்படா சிரிக்க வைக்கணும், நடந்ததை சொல்லி சிரிக்க வைக்கணும், உண்மையை சொல்லி சிரிக்க வைக்கணும். ஆண்கள்லையும் இருக்கிற பெண்கள்லையும் இருக்கிற என்ன, அதாவது பொய் சொல்லி சிரிக்க வைக்கிற ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா வாயிலா அறிவிக்கப்படுது, யா ரசூலுல்லாஹ் இன்னக துதாயிபுனா கால இன்னி லா அகூலு இல்லா ஹக். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எங்கள்கிட்ட வந்து, அதாவது நீங்க எங்கள்கிட்ட தமாஷ் பண்றீங்கயா, ஜோக் பண்றீங்க, அல்லது விளையாடுறீங்க, ஜோக் பண்ணி விளையாடுறீங்க இல்லைன்னு சஹாபாக்கு கேட்கிறாங்க. அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, நான் உண்மையை தவிர வேறதையும் சொல்லலையே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திருமிதியில் 1990 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுது.
சிரிக்க வைக்கிறதுக்காக போய் சொல்லப்படாது. பாருங்க, அதாவது சமயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் வைலுல் லில்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸி லியுத்ஹிக பிஹில் கௌம் ஃபயக்ஸிபு வைலுல் லஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் பிற கூட்டத்தினரை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான செய்திகளை சொல்றானோ அவனுக்கு கேடுதான். முஆவியா பின் ஹைதா ரலியல்லாஹு அறிவிக்கப்படக்கூடிய செய்தி திருமதி 2315 செய்தியாக பதிவு செய்யப்படுது. என்ன? மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்யான செய்தியை கூறுகின்றவன் அவனுக்கு கேடுதான். நாசமாகிட்டான் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நான் பார்க்கிறோம். அதே மாதிரி சிரிக்கிறது ஒழுங்கு ஒன்று தான். மற்றவங்களை பயமுறுத்தி சிரிக்கப்படாது. பயமுறுத்தின்னு சொன்னா இரு வாராரு, என்ன தூங்குறான், அவன்கிட்ட சாமன் எடுத்துடுவோம், எளிமினத்தோடு ஆள் தடமாறுவார். அதே மாதிரி நடக்க எல்லாரும் பக்கம் போட்டு சிரிக்கிறோம். ரசூலுல்லாஹ்கிட்ட பாருங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவோட சஹாபாக்கள் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாவோட இருக்கிறாங்க. இப்போ அவர் ஒருத்தர் படுத்துட்டார். இந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்த சில அம்புகளை நபித்தோழர்கள் எடுத்து சஹாபாக்கள் அவங்கக்கிட்ட வச்சுக்கணும். இவர் தூங்கிட்டார் தானே. இந்த மனுஷன் தூங்கி மலார்ந்து எழும்பி பார்த்தால் அம்புகள் காணல. திடுக்கின்றார். ஏன் அம்புகளை காணல என்று திடுக்கின்றார். இதை பார்த்து சஹாபாக்கள் ஜோக் பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த அம்புகளை சஹாபாக்கள் எடுத்து வச்சுக்கொண்ட எழும்பினவர் பார்த்தா அம்பை காணல, திடுக்கிட்டாரு. சஹாபாக்கள் சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இவரோட அம்புகள் எடுத்து வச்சுக்கொண்டோம் யார் ரசூலுல்லாஹ், விழித்ததோட திடுக்கிட்டார், நாங்கள் சிரிச்சிட்டோம்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் அய்யுரவ்விஅ முஸ்லிமன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை திடுக்குற செய்வது எந்த முஸ்லிமுக்கும் ஆகுமானதல்லன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்தவன் அந்த கஷ்டத்தில் திடுக்கத்தில் இன்பம் காணப்படாது. அடுத்தவன் கொஞ்சம் அப்படி தட்டமாறுற தேடுற என்ற போகல் இங்கே எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு ஜொலி பண்ணி சிரிக்கிற இதை ரசூலுல்லாஹ் வருது. அப்படி செய்யாத. ஏன்னா அவன் மனசு ஒரு செகண்ட் ஒரு பாடுபடும், கஷ்டப்படும். அதனை செய்யாதேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அஹ்மதில் 2364 ஹதீஸா பரிசப்பட்டது உங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒன்று சிரிக்கிற விஷயத்தில் ஏளனம் செஞ்சு சிரிக்கப்படாது. ஏளனம் செஞ்சு சிரிக்கிறேன்டா, என்னை விட தரத்தில் ஒருத்தன் குறைஞ்சிருப்பான், என்னை விட ஒருத்தன் ஏதோ ஒரு வகையில் இழிவாக இருப்பான். அல்லாஹ் என்ன ஏதோ ஒன்றில் உயர்த்தி வச்சுப்பேன். நான் உயர்ந்திருக்கிறதுக்காக கீழே இருக்கிறத பார்த்து ஒரு நாள் ஏளன கண் கொண்டு பார்க்கப்படாது, இழிவாக பார்க்கப்பட. அல்லாஹ் எங்களை இழிவாக்கிடுவான். எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் இழிவாக்கிடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு விளங்காமலே எங்களை இழிவாக்கி தூரமாக்கி தூக்கி வீசிடுவான். பாருங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக சிறப்பான நபித்தோழர். இப்னு மஸ்ஊத் கேள்விப்பட்டு மிக சிறப்பான நபித்தோழர். ஆனால் பாருங்க, சஹாபாக்கல்ல முஆத் இப்னு ஜபல் குத்தாபுல் வஹி, இவர் ஒரு போலியோ நோயால் பீடிக்கப்பட்டவர், ஒரு கால் ஊனமானவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதே மாதிரி ஒரு கால் ஊனமானவங்க, ஒரு கால்ட கீழ் பகுதி மெலிஞ்சு வைத்திருக்கக்கூடியவங்க. சஹாபாக்கள்ல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 2 கண்ணும் ஊனமான குருடரானவர். சஹாபாக்கள்லையும் இண்டக்குள்ள இதே அமைப்புலாக்கள் இருந்திருக்கிறாங்க. கை சொத்தியானவங்க, கண் குருடானவங்க, கால் முடமானவங்க இருந்து தான் நிற்கிறாங்க. சஹாபாக்களும் எங்களை மாதிரி மனிதர்கள். இங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிஸ்வாக்கு குச்சியை பறிக்கிறதுக்காக அராக்ன்ற அந்த மரத்தில் ஏறுறாங்க. அந்த குச்சியை பறிக்கிறதுக்கு, மிஸ்வாக் செய்வோம், அந்த குச்சியை பறிக்கிறதுக்காக ஏறுறாங்க. வக்கான தகீக் சாக்கைன், அவர் 2 கணுக்காலும் மெலிந்தவராக இருந்தார். நினைச்சு பாருங்க, சும்மா நாங்கள் அப்படி ஆக்களை பார்த்திக்கிறோம். அந்த கால்ட கீழ் பகுதி மெலிஞ்சு வைத்திருக்கும், பார்க்கறதுக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருந்தாங்க. உடனே ஏறினால் காத்தடிக்குது, அவருடைய கால் அந்த ஆடை விலகுது. எல்லாரும் காலை பார்த்து கொண்டு ஹக்க போட்டு சிரிச்சான வச்சான். சாபாக்கெல்லாம் அந்த காலை பாரு, வெளிஞ்ச காலை பாரு, அந்த கால்ட பாரு பாரு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேக்குறான், மிம்ம தல்ஹகூன், என்னப்பா சிரிக்கிறீங்க, என்ன விஷயமா சிரிக்கிறீங்க? காலு யா நபி அல்லாஹ் மின் திக்கத்தி சாக்கை, அல்லாஹ்வின் தூதரே அவருடைய கால்ட மெலிவை பார்த்து சிரிக்கிறோம், அவருடைய கால்ட சிரிசை பார்த்து சிரிக்கிறோம்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்ங்க அதை விரும்பல. வல்லதி நஃப்சி பியதி, முஹம்மதுடைய ஆன்மா எவண்ட கையில் இருக்கிறதோ அவன்ட சத்தியமிட்டு சொல்றேன், லஹுமா அஸ்கலு ஃபில் மீசான் மின் உஹத், நாளை மறுமை நாள்ல அந்த 2 காலும் அல்லாஹ் கிட்ட உஹது மலையை விடவும் நன்மையால் கனமானதுன்றாங்க. இது எதை காட்டுது? அடுத்து நான் ஹிண்ட் பண்ணி வெள்ளி நகையாடி ஜோக் பண்ணி விளையாடி அவனோட மனசோட மானத்தோட விளையாடி சிரிக்கிறது தான் தடுக்குது.
அவன் மானத்தோடு விளையாடி அவனை இழிவுபடுத்தி அவனை கேவலப்படுத்தி சிரிக்கிறது தான் தடுக்குது. இதால தான் என்ன மேலே ஏறி காலை பார்த்து சிரிக்கிற நேரம் ரசூல்லாம் போட்டு சிரிச்சிக்கல் ரசூல் ஒரே போடு போட்டாங்க, சிரிக்க வேணாம். அந்த 2 காலு நாளை மறுமை நாளை உஹது மலையை விடவும் நன்மையால் கூடியது என்று ஒரு போடு போட்டாங்க. ரசூல்லாங்க அப்படித்தான். ஹப்சா ரஸியல்லாஹு கட்டண்டு ஆயிஷா நாய் சொன்னாங்க. ரசூல்லாம் அன்றைக்கு ஹப்சா நாயோட கொஞ்சம் ஆயிஷாவோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் மனைவி ஹப்சா கட்டதான்னு சொல்லி கேளு. ரசூலுல்லாஹ் விரும்பல. ஆயிஷா சொல்ற வார்த்தையை கவனமா பேசுங்க, இந்த வார்த்தை நீங்க கடலை துப்பினா துர்நாற்ற கடலாக மாறிடும், ஜாக்கிரதைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்தவனை இழிவுபடுத்தி சிரிக்கிற இஸ்லாம் தடுக்குது, சிரிக்கப்படான்னு சொல்லுது. அதே மாதிரி நீங்க பார்க்குறீங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வோட லைஃப்ல சிரிப்பூட்டக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்து தான் இருக்குது. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை சிரிப்பூட்டக்கூடிய நிகழ்வுகள் சில இருக்குது. ரசூலுல்லாஹ்ங்க நபி அவர்களை சிரிக்க வைத்த சில நிகழ்வுகள் பாருங்க. ரசூலுல்லாஹ்ங்க வாய் விட்டு சிரிக்க வேண்டிய இடத்த வாய் விட்டு சிரித்திக்கிறாங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் ஒரு மனிதர் தண்ட ரப்பு கிட்ட விவசாயம் செய்ய அனுமதி கேட்பார். சொர்க்கவாசியில் ஒரு மனிதன் அல்லாஹ் கிட்ட விவசாயம் செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு அனுமதி தாண்டு கேட்பானா. உடனே அல்லாஹ் கேட்பானா, நீ விரும்பிய மாதிரி இன்பமான நிலையில நீ இருக்கிறாய், உனக்கு என்னப்பா விவசாயம் செய்யறதுக்கு ஆசை வந்திருக்குது, உனக்கு சொர்க்கத்தில் எதுதான் இல்லை எல்லாமே இருக்குதே, உனக்கு இந்த நிலைமையில விவசாயம் செய்யணுமான்னு கேட்கிறான். அவன் சொல்றான், யா அல்லாஹ் நான் பூமியை உழுது அதுல விதைகளை போட்டு அறுவடை செய்யணும்னு ஆசை அப்படின்னு. உடனே அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அந்த மனிதன் விதைகளை தூவுவான். சுபஹானல்லாஹ், கண் இமைக்கிற நேரத்தில் கண்ணை மூடி திறக்க முன்னுக்கு அது அந்த பயிர் வளர்ந்து முதிர்ந்து அறுவடையாகிடும். மலைகளை போல் வளைந்து குவிந்து போய் பெய்த்திடும். மலைகள் மாதிரி போட்ட அந்த நெற்கதிர்களா ஏதோ நெல்லுமணிகளா ஏதோ போட்ட விதையெல்லாம் பெண்ணாம் பெருசாக மாறி பெருசா இருக்கும். அல்லாஹ் சொல்லுவானா, ஆதம் மகனே உன்னை எதுவுமே திருப்திப்படாது, சரி எடுத்துக்கொண்டு சொல்லுவானாம். ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க. இதை கேட்ட அந்த கிராமவாசி சொன்னாரு, அல்-அராபி வல்லாஹி லா தஜிதுஹு இல்லா குரைஷியன் அவு அன்சாரியன் ஃபைன்னம் அஸ்ஸாபு ஸர். அல்லாஹ்வுடைய யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்மே சத்தியமாக அந்த மனிதர் என்ன அது விவசாயம் செய்யணும்னு சொர்க்கத்தில் கேட்டாரு. இவ்வளோ அருக்கொடைகளும் இருக்கிற நேரத்திலையும் என்ன வயலை உழுது நெல்லை போட்டு முளைக்க வைக்கணும் ஆசைப்பட்டாரு. அல்லாஹ்வுடைய சத்தியமா அந்த மனிதர் குறைசியாகவோ மக்காவாசியாகவோ அன்சாரியாக மதீனாவாசியாகவோ இருக்கு, அதாவது அந்த 2 ஒன்றா தான் இருக்க முடியும் சொல்றாரு. நாங்க அதாவது விவசாயம் எங்களுக்கு தெரிய யா ரசூலல்லாஹ், அவங்க நிச்சயமா இந்த இடத்தாக்களா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் விவசாயம் தெரியும், எங்களுக்கு தெரியாண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கடைவாய் பல் தெரிகின்ற அளவுக்கு அந்த நேரத்தில் சிரிச்சாங்க. எங்களுக்கு தெரியா சுவரா அங்கேயும் விவசாயம் சொர்க்கத்திலையும் விவசாயம் செய்யணும்னு கேட்கிறவங்க நிச்சயமா இந்த ஒரு ஆக்களை தான் இருப்பாங்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னதோட அல்லாஹ் இடத்துல சிரித்தாங்கன்ற செய்தி புகாரில 2348 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்ச செய்தியை. நரகத்திலிருந்து வெளியேறி கடைசியாக சொர்க்கத்தில் நுழைய போர் ஆள். இவர் கொஞ்சம் நடந்து வருவார், சில சமயங்கள் தவண்டு வருவார், சில சமயங்களில் நரக நெருப்பு அவருடைய முகத்தை தாக்கி கரிச்சு பைத்திடும். இந்த நிலையில் அவர் நரகத்தை தாண்டி அதை திரும்பி பார்த்து மருக பைத்திருவேனோ மருக புடிந்துருவேனோடு நரகத்தை திரும்பி பார்த்து உனக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி அல்லாஹ்க்கே எல்லா புகழும் சொல்லிக்கொண்டு அவர் மிச்ச முன்னோக்கி வருவார். யாருக்குமே வழங்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்துட்டான்னு சொல்லிக்கொண்டு அப்படி வரப்போக்கிற ஒரு மரம் அவருக்கு காட்டப்படும். உடனே அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் இறைவா அந்த மரத்துக்கிட்ட என்ன கொண்டு போய்த்து சேர்த்துடுன்னு சொல்லுவான். உடனே அந்த அவருடைய நிழலை நான் பெற்றுக்கொள்வேன், அதுக்கு கீழே இருக்கிற தண்ணியை நான் குடிச்சுக்கொள்வேன், யா அல்லாஹ் என்ன மரத்திட்ட கொண்டு சேர்த்துடுன்னு சொல்லுவான். இவர் சொர்க்கத்து போற கடைசா வார்வார். உடனே அல்லாஹு தாலா, சரி மனிதா அதை நான் உனக்கு வழங்கினால் வேறொன்று நீ கேட்க மாட்டேன் தானே அப்படின்வான். யா அல்லாஹ் வேறொன்றுமே கேட்க மாட்டேன், என்ன அந்த மரத்திட்ட கொண்டு விட்டுவிடு, நான் எனக்கு இருந்து கொள்றேன்வான். உடனே அல்லாஹ் தாலா அதே மாதிரி அந்த மரத்திட்ட கொண்டு விட்டுடுவான், அங்கே போய் திருப்பான். இருக்க போக்கில் அதாவது அந்த மரத்தில் இருந்து தண்ணியை குடிச்சு கொண்டு நிழலை பெற்றுக்கொண்டு இப்படியே இருப்பான். இருக்க போக்கில் இன்னும் ஒரு மரம் காட்டப்படும் அவனுக்கு. இன்னும் ஒரு மரம் காட்டப்பட்டால் அது முந்தி கண்ட மரத்தை விட பசுமையாக பெருசாக அழகாக இருக்கிறத காணுவான். உடனே யா அல்லாஹ்
என்ன அந்த மரத்தில் கூடவே சேர்த்துடு அப்படின்வான், என்ன அந்த மரத்தில் கொண்டு சேர்த்துடுவான். உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நான் அதை நீரை குடிச்சு கொள்றேன், நான் நிழலில் இருந்து கொள்றேன், என்னை கொண்டு சேர்த்துடுன்னுமா. உடனே இதை தவிர வேறொன்றையும் கேட்க மாட்டேன்னு சொன்னாய் தானே, நீ சொன்ன வாக்குறுதியை மீறாயே, நீ என்கிட்ட வாக்கு தரலையா, யா அல்லாஹ் என்ன அதுக்கிட்ட கொண்டு வைத்து ரஹ்மானே, வேறொன்றே நான் கேட்க மாட்டேன், நீ கேட்க மாட்டே தானே, வேறொன்றும் கேட்க மாட்டே தானே, வேறொன்றே கேட்க மாட்டேன். உடனே அல்லாஹ் தஆலா அவன் வாக்குறுதியை நம்பி அவன் அப்படியே கொண்டு வைத்து அந்த மரத்தில் விட்டுடுவான். அதை நிழலில் இருந்து கண்டு தண்ணியை குடிச்சு கொண்டு அப்படியே இருப்பான். அங்கே போனால் அந்த மரத்துக்கிட்ட இருக்க போக்கில் சொர்க்க வாசலுக்கு கிட்ட உள்ள அந்த 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 மரம் சொர்க்கத்தில் வாசலுக்கிட்ட இருக்கும். உடனே அவன் என்ன செய்வான், அதாவது முந்தி கண்ட 2 மரங்களை விடவும் ரம்யமான ஒரு சூழல்ல இதமான வார்த்தைகளோட அந்த மரத்துக்கிட்ட கொண்டு வந்து விட்டத்துக்கு பின்னால முந்தி இருந்த 2 மரத்தையும் பார்த்து நிழல் பெற்று தண்ணி குடிச்சு கொண்டிருந்த அவன் இப்ப சொல்லுவான்னு தெரியுமா, வேறொன்றையும் கேட்க மாட்டேன்னு சொல்ல அந்த கேட்க மாட்டேன்னு சொன்ன அந்த மனிதன், அதாவது யா அல்லாஹ் என்ன அந்த சத்தம் கேட்க நான் சொர்க்கத்துக்கு போட்டுடேன்னுவான். அல்லாஹ் சொல்லுவானா, அடே 2 மரத்துக்கிட்ட கொடாதுட்டு வேறொன்னே கேட்க மாட்டான்னு வாக்கு தந்தாய், நீங்க இப்ப ஏன் இப்படி செய்யறாயிட்டு கேட்டதோட சரி, உடனே அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அந்த மரத்தில் சொர்க்கத்துக்குள்ள அவனை போட்டுடுவான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு கேட்டதோட அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காகத்தான் கடைசியில் அடுக்கிறான். உடனே அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்துள்ளுக்கு போட்டுடுவான், சொர்க்கத்துள்ளுக்குள்ள அவனை அனுப்பிடுவான். சரியா? உடனே பாருங்க, அல்லாஹ் தஆலா கேட்கிறானாம், உனக்கு மனிதா நான் சொர்க்கத்துல போட போறேன். உடனே கேட்பானாம், யா அல்லாஹ் நீ என்ன ஹிண்ட் பண்றியா, ஜோக் பண்றியா, என்னோட விளையாடுறியா? இல்லடா, உனக்கு சொர்க்கத்துக்கு ஒன்று போட போறேன். உனக்குள்ள சொர்க்கம் யா அல்லாஹ் இந்த உலகம், உனக்கு அல்லாஹ் உனக்கு இந்த நான் தரப்போற சொர்க்கம் இந்த உலகம், உலகத்தை போன்ற இன்னும் உண்டு, இந்த உலகம் உலகத்தை போல இன்னும் உண்டு, அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை தரப்போறேன் என்று சொல்லி சொர்க்கத்துக்கு போடுவானாம். ஃபதஹக இப்னு மஸ்ஊத் சொல்லி போட்டுட்டு அந்த மனிதன் ஒரு மரத்தை கண்டான், தவண்டு திரும்பி பார்த்து வந்தான். திருப்பி போய் திருவேனோ நரத்துல திருப்பி இழுத்து போட்டுடுவானோ பயந்து வந்து மரத்தை கண்டத்தோட மரத்துல கொண்டு சேர்றப்பே சரி, தண்ணியை குடிச்சு கொண்டான், நிழலை பெற்றுக்கொண்டான். அதை விட அழகான ஒரு மரத்தை கண்டான். யா அல்லாஹ் அந்த மரத்தில் என்ன கொண்டு வேறு சேரு, அட நீ வேற மரம் கேட்க மாட்டான்னு சொன்னதானே, சரி இந்த மரத்தில் மட்டும் கொண்டு போடு, அந்த மரத்தில் கொண்டு போட, அந்த மரத்தை திண்டு குடிச்சு கொண்டு அழகா நிழல் இருக்க போக்கல சொர்க்கவாதிகள் பேசுற சத்தத்தை கேட்டதோட இதுதான் இடம்ன்றதை விலையை கொண்டு யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு போடு. இப்ப சிரிப்பு வருமா இல்லையா? இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்லி போட்டு சிரிச்சாங்க. அல்லாஹ் தஸலனி மிம்மல் நான் ஏன் சிரிச்சேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? இண்டு இவருக்கு இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க. உடனே சஹாபா கேட்குறாங்க, ஏன் நீங்கள் சிரிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இப்படி தான் அல்லாஹ்வோட தூதர் சிரித்தாங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் அல்லாஹ்வோட நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு கேட்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வே சிரித்தான், நான் சிரித்தேன் என்று அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் சஹீஹான கிரந்தமான முஸ்லிமில் 310 ஹதீஸாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அமர்ந்திருந்தோம். ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வுடைய நான் அழிஞ்சிட்டேன்ன்றார். உடனே ரசூலுல்லாஹ் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். நான் நோன்பு பிடிச்சு கொண்டு என் மனைவியோட வீடு கூடி விட்டேன், கணை மனைவியாக உறவு கொண்டுட்டேன்னுட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதாவது உனக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்யலுமான்னு கேட்டாரு. இல்லை எனக்கு ஏழாண்டாரு. 2 மாதம் தொடர்ந்து நோன்பு நோக்கலுமான்னு கேட்டாரு. இல்லை எனக்கு ஏழாண்டாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேரீச்சம்பழம் நிறைந்த ஒரு அரக்கெனும் அளவு கொண்டு வரப்பட்ட ஒரு பேரீச்சம் கொலை ஒன்று கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் எங்க அந்த மனைவியோடு உறவு கொண்டவர், அந்த நான் இப்போ சொன்ன 2 தண்டனை செய்யலாண்டவர் எங்க? அவர் ஒரு அடிமை விடவுமேலா, 2 மாதம் நோபுடிக்கவுமேலா, சக்தி இல்லை வசதி இல்லைன்னு சொன்னேன். அவர் எங்கன்னு கேட்டதோட இந்தா நான் இருக்கிறேன்னு அவர் சொன்னார். உடனே ரசூலுல்லாஹ் இந்த ஈச்சம்பழ கொலையை கொண்டு வைத்து தர்மம் செய்யினார். அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், இந்த ஈச்சம்பழத்தை தர்மம் செய்யறதுக்கு என்னை விட பரமேளை யாரு தான் நீக்கு, நானே ஏழை, இதை நானே எடுத்துக்கொள்றேன், என்னை விட பரமேளை யாருமே இல்லை, இந்த 2 மலைக்கிடையில நான் தான் ஏழையாக இருக்கிறேன்னு சொன்னார். சரி எடுத்துட்டு போ, உன் குடும்பம் இதை குடுன்னு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே, அதாவது பிறர் பேசுகின்ற நேரத்தில் அதை ரசூலுல்லாஹ் ஆமோதித்து கேட்டுக்கொண்டிருப்பாங்க, மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க, மனசு நோவிடப்படுத்த மாட்டாங்க. ஒரு மனிதர் வாராரு, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன வாகனத்தில் ஏற்றி விடுங்கன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி ஒன்றுனா ஒரு ஒட்டக குட்டிடுக்கு ஒரு ஒட்டக குட்டிட மேலே ஏற்றி விடுறேன்னாங்க. பாருங்க ஜோக்குகளை,
நான் ஒன்று ஒரு ஒட்டா குட்டியிட மேல ஏற்றி விட்டுறேன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் சொன்னார், ஒட்டா குட்டியை வச்சு நான் என்ன செய்கிறேன்? ஒட்டா குட்டியில் என்ன ஏற்றினா? சின்ன குட்டியே. ஒட்டா குட்டியை வச்சு நான் என்ன செய்யன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது எல்லா ஒட்டகங்களுக்கும், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதில் பயணிக்கலாம் வேண்டாம் கேட்டான். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா ஒட்டகங்களுக்கும் தாய் ஒட்டகத்துக்கு குட்டி தானேன்றார். எல்லா ஒட்டகங்களும் தாய் ஒட்டகத்துக்கு குட்டி தானே. நான் ஒன்று தாயில தான் ஏற்றுறேன், பெருசில் தான் ஏற்றுறேன். எல்லா ஒட்டகங்களுக்கும் தாய் ஒட்டக குட்டி தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி சிரித்தாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் நிறையவே இப்படியான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, சிரிப்பு என்பது அல்லாஹ் தந்தாருள். அந்த சிரிப்பை நாங்கள் சிரிக்கக்கூடாத இடங்களில் சிரிக்கப்படாது. சில நேரங்களில் ஜனாதா வீட்டில் வைத்து ஹக்காக்க போட்டு சிரித்து கொண்டிருக்கிறான். மையவாடியில் ஜனாதா அடக்கிற நேரம் பக்கத்து சிரித்து கொண்டிருக்கிறான். மென்டலா மனுஷனாண்டு வழங்குறதில்ல. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கத்தான் வேணும். கவலைப்பட வேண்டிய இடத்துல சிரித்து கொண்டிருந்தா கட்டாயம் அது சைக்காஸ்ட்டை காட்டி கவுன்சிலிங் பண்ணி ஏதோ ஒன்று செய்யணும். ஏன்னா அப்படி ஆக்களும் வைக்கிற, அதாவது இடம் தெரியா, தானம் தெரியா, எங்க சிரிக்கோடு தெரியா, ஒரே வாக்கில் சிரித்து கொண்டு அது இருக்கப்படாது. சிரிக்கக்கூடாத இடங்களில் கட்டாயம் சிரிப்பை தடுக்கணும். தேவையற்ற இடங்களில் சிரிக்கப்படாது. மற்றவங்களை பொய்க்கு, அதாவது கவர்றதுக்காக சிரிக்கப்படாது. கவர வைக்கிறதுக்காக பொய் சொல்லி சிரிக்கக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் தடுக்குது. கவலைப்பட வேண்டிய சூழலை கவலைப்படணும். பொருத்தமற்ற இடங்களில் சிரிக்கப்படாது. பிறர் துன்பப்பட்ட நேரத்தை சிரிக்கப்படாது. மற்றவன் கஷ்டப்பட்ட நேரத்தை சிரிக்கப்படாது. அவன் உள்ள துவண்டு வைத்திருக்கிற நேரத்தில் அந்த வேதனையை பார்த்து சிரிக்கப்படாது. அடுத்தவன் உள்ளத்தில் இரக்கத்தை கொடுக்கணுமே தவிர கவலை ஏற்படுத்தி சிரிக்கப்படாது. அவன் கவலையில் இன்பம் காணப்படாது. அல்லாஹ் சொல்லாசமாங்க, அதிகமாக சிரிக்காதீங்க, ஏனால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்து விடும். அல்லாஹ் சொன்ன செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். விபத்துக்கள், அழிவுகள், அதாவது இப்படியான செய்திகள் வார நேரத்தில் பயன்படோடுமே தவிர சிரிக்கப்படாது. கபறுகளை கடந்து சில நேரம், மன்னரைகளை கடந்து சில நேரம் சிரிக்கப்படாது. அந்த இடங்கள்ல அந்த மரண சிந்தனை இருக்கணும். மையவாடிக்கு போன சிரிக்கப்படாது. அங்கேயும் அந்த சிந்தனையோடு இருக்கணும். அதெல்லாம் மிக முக்கியமான இடங்கள். அதே மாதிரி இயற்கையோட சீற்றங்கள், இடிமின்னல் தாக்குறது, இடிமின்னல் ஏற்படுறது, வேறவர் இயற்கையோட சீற்றங்கள், பூகம்பங்கள் ஏற்படுறது, இந்த நிகழ்வுகளை பார்த்து கூட சிரிக்கப்படாது. இதெல்லாம் மிக பயங்கரமான இடங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க பார்க்குறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரா கைமன் அவு ரிஹன், முகில் கூட்டம் சூழ்ந்த மேகத்தை கண்டால், கருக்கட்டிய மலை மேகத்தை கண்டால் மக்கள் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு ஆரவாரமா மழை வரப்போறன்னு சந்தோஷமா இருக்கிற நேரம் அல்லாஹ்வோட முகம் அப்படியே மாறிடும். ஒரு வித்தியாசமான தோற்றம் வந்துடும். அப்படியே மஸ்ஜிதில் போய்த்திருவாங்க. அல்லாஹ் யா ரசூல் அன்னாஸ் இதா ரஅவு ரிஹன் கைமன் ஃபரிஹு ரஜான யகுனு பில் மத்தர். மனிதர்கள் கருக்கட்டிய முகில் கூட்டம் சேர்ந்த வானம் கண்ணன் கரையரண்டு வந்தா மழை வரப்போறன்னு சந்தோஷப்படுவாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு வித்தியாசம், முகமெல்லாம் இருண்டு போய்த்து கருத்து நிலைமை இருக்குதேன்னு கேட்கப்பட்டுச்சு. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, ஆயிஷா ஹாதா ஆரிது மும்திருனா, கருக்கட்டிய மலை மேகம் மழையை கொட்ட போறேன்னு தான் அந்த ஆடு சமூகத்தார் சொன்னாங்க. தங்கமே, அல்லாஹ் மழை இறக்கல்லம்மா, கற்களை இறக்கி அல்லாஹ் அழிச்சு போட்டான், அந்த பயம் எனக்கு வருதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இப்படியான இயற்கையிட சீற்றங்கள் நடக்கிற நேரங்களில் நாங்க கட்டாயமா இந்த இடங்களை நாங்க சிரிக்கிறத தவிர்த்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் அழிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் போக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஹிஜ்ர்வாசிகள் அழிக்கப்பட்ட இடம். தோழர்களே, இந்த இடத்தால் நீங்க போற நேரம் அழுதுண்டு போங்க. உங்களுக்கு உங்களுக்கு அழுக வரலன்னு சொன்னால் அழுகிற மாதிரி பாசாங்கு செஞ்சு கொண்டு விரைந்து போங்கன்னாங்க. சஹாபாக்கள் முகங்களை துணிகளால் மூடிக்கொண்டு அந்த இடத்தால் விரைந்து போனார்கள் என்ற செய்தி எதை காட்டுன்னு சொன்னார், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், சிரிக்கக்கூடாத இடங்கள்ல சிரிக்கக்கூடாதுன்றதை அந்த செய்திகள் காட்டுது. ஆக ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, சிரிக்க வேணாம் என்ற மார்க்கத்தில் நாங்கள் வாழல, சிரிக்கோடும் சொல்ற மார்க்கத்தில் வாழ்றோம். அந்த சிரிப்பை இஸ்லாம் சொன்ன அந்த சிரிப்பை வச்சுக்கொள்ளணும். அந்த சிரிப்பை உரிய முறையில் நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதற்கும் எங்களுக்கு அளப்பெரிய கூலிகள் உண்டுன்றதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு சிரித்து வாழுவோம். அடுத்தவர் உள்ளங்களை காயப்படுத்தாமல், நோவினைப்படுத்தாமல் பிறரை சிரிக்க வைக்கணும். ஆனால் அடுத்தவண்ட உள்ளத்தை புண்படுத்தி சிரிக்க வைக்கிற அந்த நிலைமை இல்லாமல் சிரிப்பை சிரிப்பாக உணர்ந்து அதற்குரிய முறையை வழங்கி உரிய முறையில் சிரித்து வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக எம்மை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.